ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம 50 டேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 7. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்புறம் நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை போய் கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. சோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து இருக்கு. சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவும் சவுண்ட் குறக்குறன்னு கேட்டுட்டே இருக்கு, அதான் பாக்குறேன் நானு, என்னன்னு தெரியல. சோ இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு டே vlog வந்து பாக்கலாம். சரிங்களா சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வீடியோ யார் ஷூட் பண்றா? ஹஸ்பண்ட் வந்து காலைல ஆஃபீஸ் போயிட்டு நைட் தான் வராங்கன்னு சொல்றீங்க. யார் தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுதீங்க. ஹஸ்பண்ட் வீட்லயே இருந்தாலுமே நான் மட்டும்தாங்க வந்து ஷூட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க, நம்ம வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. ரொம்ப என்னால எடுக்க முடியாத சூழ்நிலை மட்டுமே அவங்கள வந்து நான் எடுக்க வைப்பேன். எப்படின்னா வெளியில எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி தான். மற்றபடி வீட்டுல நான் மட்டும்தாங்க வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து எடுக்கிறேன். சோ அதுதான் கையல் சிஸ்டர் தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி ஏதாவது வச்சுட்டோம்னா அது வந்து பொங்காது சிஸ்டர், சிம்ல வச்சாலுமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், ஏன்னா நான் எப்பவுமே பக்கத்துலயே நிற்பேன். சோ அசால்ட்டு தனமா இந்த சைடு வந்து சிம்ல தானே வச்சிருக்கோன்ட்டு நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா சம்டைம் வந்து நுர வந்து பொங்கிடும். சில பாத்திரத்தை பொறுத்தும் இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் ஷாம்லா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சரி, கண்டிப்பா ட்ரை பண்றேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் ரேணுகா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அன்னக்குடி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அன்னக்குடி சிஸ்டர் சொல்லிருந்தீங்க டெய்லி மார்னிங் வந்து நான் கம்பங்கூழ் குடிக்கிறேன் சிஸ்டர், குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். கம்பங்கூழ், கேப்பக்கூழ், அதுக்கப்புறம் இந்த சிறுதானியங்கள் ஏதாவது கூழ் பண்ணி சாப்பிடுறது, அப்புறம் இந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிக்கிறது, அப்புறம் கோதுமை மாவுல அடை பண்ணி சாப்பிடுறது, இல்ல நார்மல் பருப்பு வகைகளை வச்சு அடை பண்ணி சாப்பிடுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுதாங்க. ஹெல்தியா சாப்பிடணும், குவான்டிட்டி கம்மியா கரெக்டா எடுத்துக்கணும், அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். சில கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இந்த பிளாக் காஃபி எல்லாம் குடிக்கும் போது உங்களுக்கு அதுல வந்து மீண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்பப்போ லைட்டா சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அப்பப்போ வந்து டைவர்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலி இருக்கு சிஸ்டர், என்னால வந்து வாக்கிங் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாக்கிங் வந்து உங்களால பண்ண முடியலன்னா பரவாயில்ல, டயட் கரெக்டா இருங்க, அதனாலயும் வெயிட் லாஸ் வந்து பண்ணிடும். சில நேரம் வந்து என்னன்னா அந்த வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதை விட ஸ்பீடா இருக்கும். சோ இதுதான் மேட்டரே. சரிங்களா? சோ அதுதான். அதனால நீங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றதுன்னா, உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும், எக்ஸசைஸ் முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும், நீங்க பாக்குற வீட்டு வேலைகள் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம். வீட்டுல நான் பாக்குறதே நிறைய வேலைகள் இருக்கு சிஸ்டர். அப்படிங்கும் போது நம்ம எக்ஸசைஸும் பண்ணோம்னா இரிட்டேட் ஆயிரும், உடம்பு வலிக்கும், டென்ஷன் ஆகும். அந்த வெயிட் லாஸ் பண்ணுன்ற ஐடியாவே போயிடுங்க. ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடுவோம். சோ அதனாலதான் நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன், 1 மணி நேரம் நல்லா உடம்பு அசைச்சு ஒரு சாங்ஸ் கேட்டுட்டோ இல்ல யார்கிட்டயாவது போன்ல ஒரு ஹெட்போன் வந்து மாட்டிக்கோங்க, பேசிக்கிட்டே கூட வாக்கிங் பண்றது, எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஹாப்பியா ஒரு விஷயம் பண்ண முடியும், நீங்க தான் வந்து தேர்ந்தெடுத்து வந்து பண்ணணும். சரிங்களா? சோ எக்ஸசைஸ் பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு வந்து முடியும், டைம் வந்து ஒதுக்கி முடியும். எனக்கு வந்து வீட்டு வேலைகள் கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எரிச்சல் தூண்டும், அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸே விட்டுலான்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மதியம் வந்து தூங்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி வீடியோல சொல்ற ஒரு விஷயம், மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க பாத்திரம் கிடக்குதுன்னா அதை விளக்குறது, சில துணி மடிச்சு வைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு டைவர்ட் பண்ணுங்க. தூங்கிடாதீங்க. மதியம் தூங்குறது நல்லதே கிடையாது உங்க உடம்புக்கு. நைட் தூக்கம் ஆனா கரெக்டா தூங்கிடணும். தூக்கமும் முக்கியம், அதனா நைட் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது போக என்னன்னா படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் இருக்கலாமா சிஸ்டர் அப்படின்றது கேள்வி இருக்கும். முதுகு சாச்சுக்கலாம். முதுகு வலி எல்லாமே நமக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ்
குழந்தைங்களுக்கு அப்புறம் இருக்கும். சோ நம்ம வேலைகள் வந்து பாக்குறோம். சோ அதனால நீங்க வந்து படுத்துட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் சரிங்களா, கொஞ்ச நேரம். அதனால தூங்கிடக்கூடாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னன்னா, இந்த மாதிரி தாங்க மதியம் தூங்குறத அவாய்ட் பண்றது நல்லது சரிங்களா. இன்கேஸ் ஒரு சில நேரம் ரொம்ப டயர்டா இருக்குன்னா, ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்க பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஆனா அதையே டெய்லியும் தூங்குறது வந்து வச்சுக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்ப நீங்க இயர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கணும், நாங்க ஸ்கூல் கிளம்புறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி நைட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா தூங்க பாருங்க. ஆனா நீங்க வந்து நைட்டு தூங்குறது மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க, பகல்ல தூங்காதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்க அம்மாச்சி எங்க சிஸ்டர் இருக்காங்க, நீங்க சாப்பாடு வந்து கொண்டு போய் கொடுக்குறீங்களே, நீங்க ஒன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க. நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம். அவங்க அம்மாச்சி வேலை பாக்குறாங்க ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான். அவங்க வேலை பாக்குறதுனாலதான் எங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கதான் நாங்க இருக்கோம். சோ அந்த அவங்க வேலை பாக்குற இடத்துல போய் சாப்பாடு கொடுக்குறது ஒரே கேட்டுக்குள்ளதான், அடுத்தடுத்த வீடு அப்படி சரிங்களா. அவங்க வந்து பெரிய பங்களா மாதிரி இருக்கிற வீடு, ஆப்பிரிக்கன் எம்பேசி. சோ நாங்க வந்து குவார்டர்ஸ். சோ நாங்க போயிட்டு கொடுத்துட்டு வந்துருவேன். ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கோம் சரிங்களா. சாப்பிட்டுட்டு வந்துடு. அப்புறம் என்னன்னா அது சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருந்துப்பாங்களான்னு நினைப்பீங்க, அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்படின்னா வேலை பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வந்துருவாங்க. இங்க வந்துட்டு போறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால அங்கேயே இருந்துப்பாங்க. அங்கேயே மொபைல்ல ஏதாவது டிவி பாத்துக்கிறது அந்த மாதிரி இருந்துப்பாங்க. அங்க வந்து 4 சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குங்களா, 10 வயசு 7 வயசு 6 வயசு 4 வயசுன்னு அப்படி ஒரு குழந்தைங்க, 4 பிள்ளைங்க, 3 பையன் 1 பொண்ணு இருக்கா. சோ அதுங்களை பார்த்துட்டு அங்கே இருந்துருவாங்க. அது விடாதுங்க அந்த பிள்ளைங்க. அதனாலதான் சில டைம் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, நான் வீடியோக்குள்ள ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அது மாதிரிதான். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்க, என்ன பிராண்ட் நல்லது அப்படின்னு கேக்குறீங்க. ஓட்ஸ் வந்து எல்லாமே நல்லது தாங்க. எந்த வந்து பிளைன் ஓட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, எந்த ஸ்வீட் ஆடட் எதுவுமே வாங்காதீங்க. பிளைனான ஓட்ஸ் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. நிறைய தண்ணி குடிங்க, ரிப்பீட்டடா சொல்றது. நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் வந்து போங்க, கரெக்டா தூங்குங்க. அதுக்கப்புறம் கரெக்டா சாப்பிடுறது, ஹெல்த்தியா சாப்பிடுறது, புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சூப்பரா வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டீங்க, உங்களோட வெயிட் என்ன சிஸ்டர் குறையிலன்ற, நான் வந்து சொல்லியிருந்தேன் நேற்று இருந்த மாதிரிதான் சிஸ்டர் இன்னைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஷார்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க ஐ திங்க் லாங் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க இதை சாப்பிடறத விட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடுங்க போல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு 1-2 கிலோ ஏறினதுக்காக நான் இவங்களுக்கு எல்லாம் ஐடியாஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க நியூவா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்க எல்லாருக்குமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஐடியாஸ் கொடுக்குறேன் ஹெல்தியான வேலை. கண்டிப்பா ஒரு சில நேரம் ஒரு வெயிட்ல ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், கிவ் அப்பே பண்ணக்கூடாது. சரசரன்னு இறங்கிட்டு இருக்கிறதுக்கு அது வந்து ஹெல்தியான வேவா இருக்காது. ஹெல்தியான வேலை கொஞ்சம் பொறுமையாதான் நடக்கும் வெயிட் லாஸ், ஆனா நல்லபடியா இருக்கும். அதுதான் வந்து முக்கியம். நம்மளோட உடம்புல இருக்க அத்தனை குறைகளுமே வந்து மாறும், அதுதான் வந்து முக்கியம். சரிங்க, எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், அதுக்கப்புறம் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா காலையிலே நல்லா தலைலாம் குளிச்சு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2. இன்னைக்கு வந்து என்னோட குழந்தைன் வந்து மாலை போடுறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. ஸோ அதனால நம்மளும் இனிமேல் வந்து விரதம் தான். ஸோ அதனால காலையிலே வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் வந்து வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 60.30 வந்து இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் காஃபி தாங்க எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கிறேன். அடுத்து வந்து கடகடான்னு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சரி காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு வந்து எடுத்து வச்சுங்க, மறந்தே போச்சு. அது எல்லாமே வந்து பீத்தாம்பரி பவுடர் வச்சுதாங்க நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு இருந்தேன். பீத்தாம்பரி போட்டாலே போதும், இல்லைன்னா புளி வந்து சேர்த்தோம்னாலே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் துணியை வச்சு நல்லா விளக்கு எல்லாமே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடையில பாயாசம் வந்து பிரசாதம் வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு நம்ம வந்து சேமியா பாயாசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்குல வந்து பொட்டெல்லாம் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சந்தனம் போட்டு, சந்தனத்துக்கு பதிலாக மஞ்சள் தான் வந்து கரைச்சேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலே வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு கீழே இருந்து அப்படியே மேலே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் கிரிஜாக்கான்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அப்போதான் நல்லது அப்படின்ட்டு நம்ம வளர்ச்சியை மேல் நோக்கி நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிட்ட பால் நல்லா காஞ்சிருச்சா, சேமியா போட்டு வேக வச்சுட்டு நல்லா சூப்பராக வந்து குங்குமம்லாம் வச்சுடாச்சு. அதுக்கப்புறமா
கொஞ்சம் சேமியா வெந்துட்டு இருக்கும்போதே அப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீனி தான் இன்னைக்கு வந்து சேர்த்துருக்கேன், ஒயிட் சுகர் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் நாட்டு சக்கரை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நெய்யில் பொரிச்சு கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்ங்க. சேமியா பாயாசம் வந்து டக்குன்னு பண்ணி போடலாம். ஸோ அதுதாங்க வந்து பண்ணியாச்சு. சூப்பராக நிறைய முந்திரிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து விளக்குகளுக்கு பொட்டுலாம் வச்சுருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பிரசாதமும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மாடிக்கு வந்து போயாச்சு. மாடிக்கு போனதுமே எதிர்த்தாப்புல நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா பசுமாடு வந்து நின்றுது. ஸோ பழம் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பழம்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நான், அம்மாச்சி, மாமா, பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சாமி கும்பிட்டேன். இவங்க தான் என்னோட மாமியார், அம்மாச்சி தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ வேலைக்கு போயிடுவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து கிளம்புனாங்க. ஸோ அதனால தான் சூப்பராக வந்து எல்லாருமே வந்து சாமி வந்து கும்பிட்டோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சரி பூஜை ரூம் லைட்டாக காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. நிறைய சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா வகையான சிலைகளுமே வந்து வச்சுருக்குறாங்க. பெரிய பிள்ளையாரும் வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபோட்டோ இருக்குல்ல, இது ரொம்ப நாளாக வச்சுருக்கிறதுன்றனால எல்லா வீட்லேயுமே கொண்டு வந்து ஒட்டிடுறது. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிடுறது வந்து குலசாமியை நினச்சி வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். நல்லா ஐயப்பன் சாங்குங்க. அந்த குப்புசாமி அவங்களோட சாங்ஸ் வந்து ஐயப்பன் அஞ்சு மழை அழகா, அப்புறம் கண்ணாலை பாரும் ஐயா, அந்த சாங்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ப்ரௌன் ப்ரெட் தாங்க எடுத்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காஃபி வந்து போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில எனக்கு பிஸி ஆயிடுச்சு இல்லையா. வீடு அதுக்கு இடையில வீடும் வந்து டக்குன்னு துடைக்கலாம் செஞ்சேன் எல்லாமே, அதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு அம்மாச்சி மாமா அவங்களுக்கும் வந்து காஃபியோடு வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் வந்து தனியாக சாப்பிட பிடிக்காது, பட்டர் நமக்கு தேவை கிடையாது இல்லையா வெயிட் லாஸ் டயத்தில். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியை மிஷினில் போட்டு விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கையோட மிஷினில் துணியை தாங்க போட்டு விட்டேன், ஏன்னா அப்புறம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. பால் வந்து நல்லா பாயசத்தில் நிறைய ஊற்றி பண்ணனால பால் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ பாயசத்தையே 11 மணி போல் நல்லா சூடு பண்ணி வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடலை இன்னைக்கு. கண்ணுக்கு எதிர எவ்வளோதான் நமக்கு வந்து பிடிச்ச பொருள் இருந்தாலும் ஹெல்தியான விஷயத்தை தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் டைமில் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்லட் வந்து எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு சாம்பார் சாதம் தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். அதை வந்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய குண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பாருங்களேன். இதை சுட்டு வந்து பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சும்மா அடுப்பில் தாங்க சுடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு தான் சுடணும், அது வந்து இப்போ இதுக்கு இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து சுடுறேன். நல்லா இந்த அளவுக்கு வந்து சுட்டுக்கணும். அதுக்கு இடையில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், இங்கிட்ட அவரைக்காய் போட்டு தான் இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கேரட், பீன்ஸ் என்ன வேணாலும் காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் வந்து பொரிய விட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்தே வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா குக்கரில் வந்து நல்லா 4-5 விசில் விட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து வெந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அவரைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய துண்டாவே நான் வந்து ஏன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்னா நல்லா குழஞ்சு வரையில கரெக்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா வந்து கிண்டி விட்டாச்சா. அந்த சைடு வேகட்டும், இந்த சைடு வந்து கத்திரிக்காய் தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். அழகாக இந்த மாதிரி உரிச்சு வரும். அதுக்கப்புறம் அவரைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான் வந்து சேர்த்துருக்குறேன். இதுக்கு நீங்கள் சாம்பார் தூள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. நாங்கள் இது மட்டும் தாங்க சேர்ப்போம். நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மில்லட் திணை வந்து நல்லா சூப்பராக ஊறி இருக்கா. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து துவரம்பருப்பை வந்து வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், ஊரெல்லாம் வைக்கல. சரிங்களா. இப்போ இதை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன்னா நான் அரை கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து முக்காவோட எடுக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டு தேவையான தண்ணி எப்படின்னா
இப்போ மில்லட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வேற வச்சிருக்கோம் இல்லையா. ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து நான் வந்து கால்குலேஷன் பண்ண சொல்கிறேன் சரிங்களா. பருப்பும் இதுவும் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூணிங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து மறந்துட்டேன், ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காவை சுட்டு பிசைஞ்சது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் பாத்திரத்தை விளக்கிடலாமேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் குக்கர் நல்லா விசில் போயிடுச்சு. இங்கே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே கெட்டி ஆகிடும். மேலாப்பில் கொஞ்சம் நல்லா நெய் விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வெயிட் லாஸில் இருக்கும்போது நெய் தேவை கிடையாது சரிங்களா. அதனால தான் சாம்பார் சாதம் அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் வச்சு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்களேன் இந்த மாதிரி திக் ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ அதனால தான் வந்து தண்ணியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நானும் வந்து சூப்பராக வந்து திணை சாம்பார் சாதம் வச்சு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ திணை நான் எடுத்திருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து சம்பா, குதிரைவாளி எதுலையுமே இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை வந்து விளக்கி எடுத்துட்டேன். மதியம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காரக்கூடாதுங்க, தூக்கம் வரும், தூங்கவும் கூடாது சரிங்களா. நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில தாங்க சும்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களை வந்து பார்க்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு தான் வந்தோம். நல்லா பாருங்களேன், பனி எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. ஒரு 4 மணிக்கு எந்த அளவுக்கு பனி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். செம்ம இப்பயே குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாலாம் பாருங்களேன் நல்லா சொட்ரு போட்டிருக்காங்க, நம்ம தான் அப்படி தெரியுறோம். இனி அடுத்து டிசம்பர் ஜனவரியிலலாம் நல்லா ரொம்ப குளிர் இருக்கும். 2 சொட்டரெல்லாம் போடுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள சரி கொஞ்சம் நேரம் விளாடலான்னு சொல்லிட்டு நானும் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே. அப்புறம் நல்லா இருந்தது. பிள்ளைங்களையும் விளாட விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து விளாட விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன் எக்ஸசைஸ்க்கு வந்து வச்சிருப்பாங்க இங்கே எல்லாமே. பிள்ளைங்க வந்து அதை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. இங்க எனக்கு பெரியவங்க பண்றாங்களோ இல்லையோ பிள்ளைங்க தான் வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட வந்து மிஷின்ஸ் எல்லாமே இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து வாக்கிங் இதெல்லாமே இங்கேயே வந்து பண்ணியாச்சு. ஸோ 1 மணி நேரம் கண்டிப்பாக வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. ஒர்க் அவுட்லாம் பண்றீங்களோ இல்லையோ 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு மாமாக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஈவினிங் பாப்கார்ன் தான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. பாப்கார்ன் வந்து சாப்பிடலாம், இவ்வளவுதான் அளவு சரிங்களா, அதுக்கு மேல வேணாம். டிவியை பார்த்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சித்திரையோட இது வந்து ஃபினாலே வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கிளாஸ்ல வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க, அதுவும் வார்ம் வாட்டர் குடிக்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. தம்பி டியூஷன்ல விட வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நமக்கு அடுத்து வந்து டின்னர் வந்து டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டின்னருக்கு வந்து வெஜ் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து விரதம்ல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக குடமிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம்லாம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு தாங்க எடுத்துக்கேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதுல வந்து தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, குடமிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஆம்லெட் பண்ண போறோம். இதுல கேரட் துருவியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கேரட் வந்து இல்லை அதனால சேர்க்கல சரிங்களா. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அடை தோசை பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க, அவ்வளவுதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து ஆயில் வந்து லைட்டா கிரீஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் சரிங்களா. ஆயில் வந்து அதிக அளவா எடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம வந்து அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ஆம்லெட் மாதிரியே டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு போர்ஷனா எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நைட்டு டின்னருக்கோ காலையிலயோ நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்கோ சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி 2 இது எடுத்துக்கோங்க. நான் 2 இது சாப்பிட்டேங்க, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மதியம் மில்லட் திணை சாம்பார் சாதம் இருந்தது இல்லையா, அதை வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து டின்னர் வந்து சூப்பரா முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண வெஜ் ஆம்லெட்டும்
இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது, அவங்களுக்கும் கொடுத்த டைம் மிச்சத்தையும். ஸோ எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு டின்னர் முடிச்சுட்டு கடைசியா பாத்திரம் எல்லாமே கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியா தண்ணி தாங்க குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம்ல நைட் டின்னர், அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிடாதீங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு டேவை நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.